வணக்கம் நண்பா நண்பிகளே, நாங்கள் விஜய் ஃபேன்ஸ். இதேமாரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ யார் ஆட்சி நடக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க இப்போ மட்டை சீவிட்டுருக்காங்க. சரி, இவங்கள்ட்ட இப்போ எப்படி பேச்சு கொடுக்கலாமா? அம்மா, இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களே, அம்மா மட்டை இருக்கே, நீங்கள் சீவி இதெல்லாம் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு டயர்டாகாது? கைக்கெல்லாம் வலிக்க? எங்களை மாதிரி பெண்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் கணவன்மார்கள் சரியாக இல்லாமல் இருக்கும். கணவன்மார்கள் சரியாக இருக்கிற பெண்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னா ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. எங்களை விட அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு கணவன் சரியில்லாதனால ஒரு கை உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நாங்களே பார்த்தாகணும். அப்போ தான் புருஷன் பிள்ளைங்கன்னு காப்பாற்ற முடியும். இதில் கஷ்டம் நஷ்டத்தை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் பிழைக்க முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான் வேலை கிடைக்கும். அப்படியே போனாலும் 100, 200 தான் கிடைக்கும். அந்த 100, 200 வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வீட்டு பொழப்பையே ஓட்டாகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கிறத கூட வாடகை வீடு தான், சொந்த வீடு கிடையாது. எங்களை மாதிரி சொந்த வீடு இல்லாத தவிக்கிறவங்களுக்கெல்லாம் யாரும்மா உதவி செய்ய போகிறா? இது யார் ஆச்சுன்னு தெரியுமா? இது எங்கள் அண்ணன் விஜய் ஆச்சு. எங்கள் அண்ணன் விஜய் இருக்க வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பெண்ணவனுக்கு வீடு தானே இல்லை. எங்கள் அண்ணன் விஜய் கூட சீக்கிரம் இந்த வீடியோ பார்ப்பாரு, உன் கஷ்டத்தை தீர்ப்பாரு. நீ எந்த கவலைப்படாதே. எங்கள் அண்ணன் இருக்க வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. நீ சொல்கிறபடியே இந்த வீடியோ உங்கள் அண்ணனுக்கு போயிட்டு எங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன வீடை அட்லீஸ்ட் கட்டி கொடுத்தா கூட போதும். எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்தால் தான் நாட்டையும் திருத்தணும். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்க உங்கள் அண்ணனுக்கு நாங்கள் மனமார நன்றி தெரிவித்து தான் எங்கள் ஓட்டெல்லாம் இந்த தடவை அவருக்கே போட்டோம்.